பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. சுவாமிக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தாலே இன்னும் அடுத்த 1 மணி நேரம் போதாது. அந்த அளவுக்கு நன்றி கடன் பட்ட இன்றைய பேச்சாளர் குறிப்பெடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் சில நேரம் சுவாமியை பற்றி நம்ம ரொம்ப எமோஷனலாக முக்கியமாக சொந்த ஊரில் பேசும்போது அது வாட்டுக்கு போயிடும். அதனால நான் குறிப்பெடுத்துட்டு வந்துட்டேன். 2021 நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆராதனை மகோத்சவம் நடத்தினோம் நம்ம மாடியில் வச்சு. அப்போ நான் ஒரு வசன நடையில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை எல்லாருமே நல்லா இருக்குனாங்க. என்னோட ஒரு வசன நடையில் எழுதியிருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதை ஒரு வீடியோவாக பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்தேன். நிறைய பேர் இதை நீங்கள் ரேடியோ சாயில் கொடுக்கலாமே, இவ்வளோ பெருசாக இருக்குதா, இது என்னோட ஆச்சரியமாக போச்சுன்னு சொல்லிட்டு நான் அங்கே எங்கள் சமீதியில் அங்கே சென்னையில் நீங்கள் இந்த சத்யசாய் யுகம்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் கேட்டிங்கன்னா போடுவாங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. நான் உடனே சும்மா அந்த கவிதையை அனுப்பிச்சி விட்டேன். இங்கே வாசித்த அதே கவிதையை தான் அந்த கவிதையை அனுப்பிச்சி விட்றேன். அவங்க ஆஹா அருமையாக இருக்குது, சுவாமியை வெறும் சத்யசாயியாக பார்க்காம ஆதியில் முதல்ல இப்போ எதுவுமே இல்லாமல் இருட்டு வெளியாக அண்ட வெளியில் இருக்கும்போது அண்டத்தை இறைவன் எப்படி படைச்சாரு, அந்த அண்டத்திலிருந்து எப்படி பூமிகள் உருவாச்சு, அந்த பூமியில் எப்படி மனுஷங்கிற ஒரு 6 அறிவு படித்த ஆன்மாக்கள் வந்தது, அவங்களுக்குள்ள எப்படி உலக யுத்தம் நடந்தது, அந்த உலக யுத்தம் நடக்கிற சமயத்தில் சத்யசாயிங்கிற அவதாரம் எப்படி வந்தார். அற்புதம் நாங்கள் அந்த சினிமாவில் சொன்ன மாதிரி நம்ம பவர் நமக்கே தெரியாமல் இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக வீடியோ பண்ணி கொடுத்துருந்தோம். என்ன ஆயிடுச்சுன்னா சாய்ராம், இது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பெரிய அருள். இப்போ ஒருத்தருக்கு சுவாமி கருணை செய்கிறாங்கன்னா நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதோ, நல்ல திருமணம் நடக்கிறதோ, இல்லை ஒரு நோய் குணமாகுதோ, இதெல்லாம் நல்ல மகிமைகள் தான். ஆனால் இதெல்லாம் உச்சக்கட்ட மகிமை இல்லை. உச்சக்கட்ட சுவாமியோட மகிமை சுவாமி சேவை கிடைக்கிறது, சுவாமியால் நம்மளுடைய மன மாற்றம் ஏற்படுறது, நம்மளுடைய அக மாற்றம் ஏற்படுறது. இந்த சத்யசாய் யுகம் குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க சின்னதாக சேவை கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் மொழி மாற்றம் பண்ணுவது, கொஞ்சம் சுவாமியோடைய தெலுங்கு பத்தியத்தை, எனக்கு தெலுங்கு வருங்கிறதுனால தெலுங்கு பத்தியத்தை தமிழில் மாற்றுறது, ஒரு 34 பத்தியம் எழுதணும். அப்புறம் புண்ணியாத்மாக்கள்னு சுவாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க ஒரு 26 பேருடைய புண்ணியாத்மாக்கள்னு அதோடைய கட்டுரை மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வரைக்கும் 130 சுவாமியை பற்றியான அபூர்வ தகவல்கள், ஒவ்வொரு நிமிட வீடியோவா 130 சுவாமியை பற்றிய தகவல்கள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது 1008 வரைக்கும் போகும். அப்புறம் சுவாமியோட அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரத்துக்கு ஒவ்வொரு அஷ்டோத்திரத்துக்கும் ஒரு வெண்பா மாதிரி, அதாவது அந்த காலத்தில் நம்ம வெண்பா எழுதுவோம் இல்லையா 4 அடியில், அது வெண்பா இலக்கணத்துக்குள்ள அடங்கலைன்னாங்க, தமிழ்பா அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை போட்டு 108 அஷ்டோத்திரத்துக்கு 108 வெண்பா. இது எல்லாத்துக்கும் மேலே நம்மெல்லாம் முதல்ல ராஜ் டிவியில் வியாழக்கிழமை ஒரு பஜனை வரும் சுவாமிக்கு, வேற எந்த டிவிலையும் வராது. ராஜ் டிவியில் சாயந்தரம் வரும். அந்த பஜனை முடிவில் மோகன்ராம் அப்படின்னு ஒருத்தர் எல்லாரையும் பேட்டி எடுப்பார். மீசையெல்லாம் எடுத்துட்டு அவர் நல்ல குண்டா இருப்பார். அவரை பேட்டி எடுத்தோம் சாய்ராம் சொல்லி. எனக்கு அன்னைக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த கம்மாக்கரையில் ஒரு டிவி கூட இல்லாத ஒரு ஊரில் எங்கேயோ ராஜ் டிவியில் அந்த சாயந்தரம் ஒரு 5:30 ஓடி போய் எட்டி பார்த்த பஜனை, அந்த எட்டி பார்த்த அந்த மனுஷன் ஒரு மரியாதையாக உட்கார வச்சு அவருடைய அனுபவங்கள், அவர் கொடைக்கானலுக்கு போனது, சுவாமி அவருக்கு இன்டர்வியூ கொடுத்தது, சுவாமி அவர் பையனுக்கு உபநயனம் பண்ணது, சுவாமி தமிழில் பேசினது, சுவாமி அவங்க மனைவிக்கு பண்ண மிராக்கிள் எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாய்ராம் விஜயம்மா, உங்களுக்கு தெரியும் அந்நியதாச்சரணம் நாஸ்தி புஸ்தகம் எழுதின விஜயம்மா, அந்த அம்மா வீட்டுக்கு போனால் அந்த அம்மா தன்னுடைய அனுபவங்களை சுவாமியோடைய நேராக அவங்கெல்லாம் இந்த கங்கை புட்டபர்த்திக்கு வந்தது, சுவாமி விஸ்வரூபம் எடுத்து நின்னது, எவ்வளவு அந்நியதாச்சரணம் நாஸ்தி புஸ்தகம் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த அனுபவங்களை பூரா இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம், MS சுப்புலட்சுமி அம்மாவுடைய பேரை, இப்படி எத்தனையோ பேர் சாய்ராம். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம், இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நேரடியாக அனுபவம் கூட கிடைக்க, இது எல்லாம் இந்த இத்தனையோண்டி குட்டியோண்டி கவிதை எழுதி அங்கே மேலே வாச்சது. கவிஞர்னே போட்டாங்க, கவிஞர் சாய் புஷ்கர்னு. அது போன ஆராதனை தினத்துக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தோம் சாய்ராம். இந்த வருஷம் எழுத எனக்கு மனசு வரல. ஏன்னா இந்த வருடம் ஒரு முக்கியமான காலகட்டத்தை நம்ம நெருங்கி இருக்கிறோம் சாய்ராம். இந்த சாயி அவதாரங்கள், சாயி என்றால் 3 அவதாரம் சேர்த்தது தான்.
இந்த 3 அவதார காலகட்டத்தில் இந்த வருஷம் மிக 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 முக்கியமான வருஷம். அது ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியும் அந்த கவிதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து மறந்துடக்கூடாதுன்னு நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னென்ன சாய்ராம், சுவாமியுடைய நம்ம திருவுருவ படம் இருக்கு. இந்த படத்துல வந்து சுவாமியுடைய கையெழுத்து இருக்கு. ஒரு தடவை தெய்வ திரு எம்பிஎஸ் மாரியப்பா சாய்ராம் இந்த சமிதியில இருந்தப்ப நாங்கள் கேட்டோம், சுவாமி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? சொன்னார், ஆமாம் சாய்ராம், சுவாமி நாங்கள்லாம் போய் உட்காந்துருந்தோம், கொடுத்தாங்க. சுவாமி சொன்னாங்க சிவகாசி புண்ணிய பூமின்னு சொன்னாங்க, சுவாமி வருவேன்னு சொன்னாங்க. நாங்கள் சாய்ராம் சுவாமி வருவேன்னு சொன்னாங்க, சிவகாசிக்கு வரல. ஏன்? நம்ம சிவகாசிக்கு சுவாமி வாக்கு கொடுத்துருக்காங்க, நான் சிவகாசிக்கு வருவேன்னு சத்யசாயி பாபா, அவர் பேரே சத்யசாயி பாபா வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம பெரியவங்களே சாட்சி. ஆனால் இன்னும் வரல. ஒன்று, புட்டபர்த்தியில் நிறைய ப்ரொஃபஸர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப எல்லாருக்கும் ஸ்பெஷலான ப்ரொஃபஸர்னா அனில்குமார் சார், பாக்யா சார், ரவிக்குமார் சார். அந்த பாக்யா சாருக்கு சுவாமி வந்து ஒரு தடவை காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம இந்த உடல் உணர்வை தாண்டி, இந்த ஊரை தாண்டி, இந்த நாடை தாண்டி அப்படி பிரபஞ்சமே நம்ம உணர முடியும். இப்போ எப்படி நான் என் விரலை உணர்றேன், என் காலை உணர்றனோ, அது மாதிரி எல்லாத்தையும் அதான் காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ். பல குருமார்களை தேடி இமயமலையில் அங்கே இங்கே போய் எல்லாம் தவம் பண்ணுறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஏன்னா அதுதான் கடவுளுடைய உணர்வின் ஆரம்பம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிட்டோன்னா நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மாங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சுமா. அதுதான் கடைமுடிவான எல்லா யோகத்துக்கும் எல்லா தவத்துக்கும் கடைமுடிவாக அச்சீவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து அந்த பாக்யா சார் கொடுத்துருக்கிறார். அந்த பாக்யா சார் இன்றைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி ஒரு நாள் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து, பெரிய கர்ச்சீஃப் நல்லா மடித்து, ஒரு சுவாமி ஒரு திரியளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு, இதுவரை நீங்கள் என்னுடைய மகிமையை பார்த்தது இவ்வளோதான் சொல்லிட்டு இந்த கர்ச்சீஃப் அப்படியே விரித்து இவ்வளோ இருக்குது இன்னும் அப்படின்னாங்க. அவர் இன்றைக்கும் சொல்லுகிறார், நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு திரியளவு தான் பார்த்துருக்குறோம். சரி, இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, சுவாமி முதல்ல மேடை போட்டு பேசினது தமிழ்நாட்டில் 1947 அக்டோபர் மாதம் கரூரில் தான் முதல்ல சுவாமி மேடை போட்டு பேசினாங்க. அதே தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதே தமிழ்நாட்டில் தான் சுவாமி உதகமண்டலம் ஊட்டியில் சுவாமி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சின்ன மெடாலியன் வர வச்சாங்க, இவ்வளோ கருப்பு கலரில் ஓனிக்ஸ் மெட்டல்னு சொல்லிட்டு. அதில் 18 ரத்தினங்கள் இருந்தது, ஒரு இந்தியாவுடைய மேப் இருந்தது. இந்தியாவில் 18 இடங்களில் என்னுடைய மாணவர்கள் இதை நடத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெடாலியனுக்கு பின்பக்கம் 100 பேர் சமஸ்கிருதத்தில். இந்த 100 பேரும் வந்து எனக்கு அப்புறம் என்னுடைய சேவையை எடுத்து போகிறவங்க அப்படின்னு அந்த மெடாலியன் காமிச்சாங்க. அது இன்னைக்கு நடந்துருச்சா? அடுத்து 1980 பர்த்டே, 1980 சுவாமியோட பர்த்டே நவம்பர் 23 சொன்னாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருவார்கள் சொன்னாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க, என்னுடைய அங்கேயே கூட பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க புட்டபர்த்திக்கு, தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம். உலக தலைவர்கள் எல்லாம் இந்த கூரைக்கு கீழ் உட்கார்ந்து டெசிஷன், அதாவது முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. நாங்கள் நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்க. இல்லை 4 பிரசிடென்ட் 5 பிரசிடென்ட் வந்திருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் 7-8 பேர் வந்திருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் 4 பேர் வந்திருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் எக்கச்சக்கம், எம்பி எம்எல்ஏ எல்லாம் சும்மா அங்கே தட்டெடுத்துட்டு போகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் உலகத்தின் முக்கியமான முடிவுகள் இன்னும் எடுக்கலை. சுவாமி ஒரு தடவை சொன்னாங்க, அது வந்து சத்யசாய் ஸ்பீக்ஸ் வால்யூம் 12 சாப்டர் 18 இருக்குது. கார் ஏரோப்ளைன்லாம் எனக்கு பத்தாது, நான் வானத்தின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு நான் ககன மார்க்கமாக பயணிப்பேன், நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நடக்கலை. நான் வானில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மறுமுனைக்கு நடக்கும்போது என்னுடைய மகிமை உங்களுக்கு புரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சுவாமி இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா, நான் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாக இருக்கும்போது கோவர்த்தன மலைன்னு ஒரு மலையாக தான் தூக்குனேன், ஆனால் சாய் அவதாரத்தில் ஒரு மலைத்தொடரையே நான் உயர்த்துவேன்னு சுவாமி சொன்னாங்க. இன்னும் நடக்கலை. அடுத்து, என் தேகம் இருக்கும்போதே சனாதன தர்மம் அதன் புராதன உயர்வை விட அதிகமான உயரத்தை அடையும் சொன்னாங்க. இல்லை, இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 பாப்புலேஷன் கிறிஸ்டியன், நம்பர் 2 பாப்புலேஷன் முஸ்லீம்ஸ், நம்பர் 3 ஹிந்துஸ். இப்படி சாய்ராம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது கண் நிறைய லிஸ்ட் இருக்குது சாய்ராம். கண் தெரியாதவனும் என்னை கடவுள் என்று சொல்வான், கண் தெரியாதவனும் மூடனும் கூட என்னை கடவுள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2011 சுவாமி ஒரு 10 வருஷம் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து சுவாமி போயிட்டாங்கன்னு சாய் டிவோட்டின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டவங்களே பல பேர் ஓடி போயிட்டாங்க. ஸோ இருக்கிறவனே கிளம்பி போன விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் கண் தெரியாதவனும் அறிவில்லாத மூடனும் கூட என்னை சுவாமி காட் அப்படின்னு சொல்லுவான்னு சுவாமி சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. ஏன் சாய்ராம் நடக்கலை? இந்த இறைவனை நம்ம வந்து பரபிரம்மம் சொல்கிறோம், இவர் தான் சத்யசாய் பாபான்னு, சத்தியம், இவர் சத்தியமான, இது வந்து நார்மலான அம்ச அவதாரம் கிடையாது. எந்த ஒரு அவதாரத்தை எடுத்து பாருங்க, ஒரு லீலை பண்ணியிருப்பார். கிருஷ்ணர் மட்டும்தான் முழுசா வாழ்க்கை முறை லீலை பண்ணியிருப்பாரு.
ராமர் அவருடைய வாழ்க்கை இருக்கும், ஆனால் அது அவதாரம் காமிச்சிக்கவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் மனுஷனாவே காமிச்சுக்கிட்டார். ஏன்னா ராவணனை மனுஷன்தான் மர்தனம் பண்ணணுங்கிறதுக்காக. இந்த ஒரு அவதாரம் வந்து பூமியில வந்ததுலே மகோன்னதமான அவதாரம். அந்த அவதாரம் சொன்னது ஏன் சாயிரம் நடக்கலை, நம்ம பரபிரம்மம் சொல்றேன் ஏன் நடக்கலைன்னா, ஹிந்தியில சொல்லுவாங்க அந்த இதுல, பிக்சர் அபி பாக்கி ஹே, படம் இன்னும் முடியல. ஆக்சுவலா பாதி படம் தான் முடிஞ்சிருக்கு. சுவாமி சொன்ன அத்தனையும் சத்தியமாக நடக்கும். ஆனா அவர் வேற சட்டை போட்டு வரப்போறார், வேறு ஒரு சட்டை அணிந்து வரப்போகிறார். குறிப்பாக இந்த 100வது பிறந்த தினம் இந்த வருஷத்துக்கு அப்புறம் மாபெரும் திருப்பு முனையை இந்த உலகம் சந்திக்க இருக்கிறது. இதை நான் சும்மா புஸ்தகத்தில் படிச்சுட்டோ இல்லை உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லலை. நம்ம இந்த சத்யசாயி யுகத்தின் மூலமா எத்தனையோ பேரை சந்திச்சிட்டோம். எத்தனையோ பேர் சுவாமி தியானத்தின் மூலமாக பேசுறவங்க, சுவாமி கனவின் மூலமா பேசுறவங்க. ஒரு வீட்டில் சாயிராம் சுவாமி படத்தில் பூஜை பண்ணி எல்லாம் உட்காந்துருந்தா அதில் துண்டு சீட்டு விடுவோம். அந்த அமுதம் காலனின்னு பேர், மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ்க்கு பக்கத்து வீட்டில், அந்த வீட்டுக்கு போனோம் சாயிராம். அந்த வீட்டில் அவங்க அனுபவங்களை சொல்கிறாங்க. பேட்டியெல்லாம் எடுத்துட்டோம், உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமான்னு ஸ்க்ரீன் எடுக்க உள்ளே போனார். சாயிராம்ட்டு வெளியே வந்தார். சாயிராம் காலையிலேருந்து எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரே உறுத்தல், இந்த ரேடியோ சாயில தானே பேட்டி கொடுக்கணும், இவங்க யாரோ யூடியூப் எடுத்துகிட்டு வர்றாங்களே, இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு நாங்கள் மனசில் ஒரு இதோட நாங்கள் பேட்டி கொடுத்தேன். சாயிராம் காலையில் நான் தான் சாயிராம் பூ வச்சேன், இந்த இதில் விபூதி வந்திருக்கு சாயிராம், போய் பார்க்குற அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விபூதி வந்திருக்கு சாயிராங்கிறாரு. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமியுடைய இந்த 100வது ஆண்டுங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டு. நமக்கு ஒரு மிகப்பெரிய புதிய விடியல் வந்து பிறக்க இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம சத்யசாய் பாபாட்ட அனுபவித்த மகிமைகள், நாம் பார்த்த விஷயங்கள், நாம் சமுதாயத்தில் பார்க்குற மாற்றங்கள் ஒரு திரியளவு தான், இன்னும் மிக பெருசு வர இருக்குது. சுவாமி 1940 கருணாம்பா ராமமூர்த்திகிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, கருணாம்பா ராமமூர்த்திங்கிறவங்க அந்த காலத்தில் சுவாமிகிட்ட போன பல பக்தர்களில் படித்த பொண்ணு நோட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் விஜயம்மாவும். சுவாமி பல பேர்கிட்ட பல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோட்ஸ் எடுத்த ஒரு சில பேர் தான் புக்கு போட்டிருக்கிறாங்க. பல விஷயங்கள் தொலைஞ்சே போச்சு. ஈவன் ஷிரடி பாபா கூட நான் 8 வருஷம் கழிச்சு வருவேங்கிறத நிறைய பேர்கிட்ட தான் சொல்லியிருந்தாராம். இவங்க வீட்டுக்கு போய் நோட்ஸ் எடுத்தவங்க 8 வயசா வருவான்னு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா சுவாமி 8 வயசா வர்ற பையன் சொன்னா அதையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. சத்யசாய் பாபா எப்படின்னா, சுவாமி அந்த பெஞ்சில் ஏறி நிற்கிறாங்க, தெய்வீகமான குழந்தை இப்படி நீங்க தண்டிக்க கூடாதுன்னு அவரை இறக்குன உடனே சேர் விட்டுது. அப்ப சுவாமிக்கு வயசு 8. அன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இது ஏதோ தெய்வீக பிறவின்னு தெரிஞ்சது. அன்னைக்கு தான் ஸ்கூலுக்கும் அந்த ஊருக்கும் இந்த பையனுக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு பரவுச்சு. 8 வயசு பையனா சாய்பாபா திரும்ப வந்ததையும் சுவாமி உண்மையாக்கிட்டாங்க. அதாவது தன்னுடைய பக்தன் தவறாக குறிப்பிடுத்ததையும் உண்மையாக்கிட்டாங்க. ஸோ 8 வருஷம் கழிச்சு வந்ததும் உண்மை, 8 வயது பையனா வந்ததும் உண்மை. சுவாமி வந்து சரி பண்ணிட்டாங்க. ஆனா சத்யசாய் பாபா புக் அடிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம 1940 வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு அவதாரம் கிடையாது 3 அவதாரம் நான் திரும்ப வருவேன். ஊட்டியில இருந்து மைசூர் வழியா புட்டபர்த்திக்கு வரும்போது சென்னப்பட்னாங்கிற ஊர்ல மிஸ்ஸஸ் ரத்தன்லால்ட்ட சுவாமி சொல்லியிருக்கிறாங்க, காஃபி பொடி சாகமாட்ட காமிச்சே சொல்லியிருக்கிறாங்க. அந்த காவிரி கரை ஓரத்துல ஒரு ஓரமா காமிச்சு, அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் இருப்பாங்கல்ல, நான் அடுத்து இங்கேதான் பிறக்க போறேன் அப்படின்னு கை காமிச்சிருக்கிறாங்க. 1963வது வருஷம் ஸ்ட்ரோக் வருது, குரு பூர்ணிமா அன்னைக்கு. அப்ப சுவாமி அனௌன்ஸ் பண்றாங்க பப்ளிக்கு. அது வரைக்கும் பிரைவேட் அந்த பக்தர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் 3 அவதாரம்னு. அந்த ஸ்ட்ரோக் வந்த எபிசோட்ல தான் மொத்த உலகத்துக்கும் டிக்ளேர் பண்றாங்க, நான் வந்து 3 அவதாரம், சிவசக்தி அவதாரம், இனியும் ஒரு அவதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 2 விஷயம். அந்த 1963 சுவாமிக்கு ஸ்ட்ரோக் வந்து தண்ணி தொளிச்சு குணமாகி சுவாமி அனௌன்ஸ் பண்ணப்ப இந்த 2வது வரிசையில உட்கார்ந்துருந்த பையனை நான் பேட்டி எடுத்தேன் சார். நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, அது நடந்தது நம்ம புஸ்தகத்துல படிக்கிறோம். அவர் நேரா என்கிட்ட சொன்னார் சாய்ராம். அவர் பேர் வந்து குமார் வெங்கடேசன். அந்த காட்சியை இவர் நேரடியா பார்த்திருக்கிறார். அவரை பேட்டி எடுத்து, அதாவது நேரடி வாய்மொழி. அப்பையும் சொல்லியிருக்கிறார், நான் வந்து 3 அவதாரம் 2 அவதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 2008 சிவராத்திரி சுவாமி வந்து தன்னுடைய ஸ்தூல உடலை பொதுமக்கள் பார்வையிலிருந்து மறைத்து கொண்டது 2011. ஆமா, மறைத்திருக்கிறார். ஏன்னா சுவாமி சூக்ஷ்மமா கிடையாது, படத்துல விபூதி பூ விழுகிற கிடையாது, ஸ்தூலமாவே இப்படி தொட்டு பார்த்தா தெரிகிற அளவுக்கு இன்னைக்கும் சிலரை சுவாமி பார்க்குறாங்க. இன்னைக்கும் சுவாமி சில பேருக்கு ஸ்தூலமாவே தரிசனம் கொடுக்குறாங்க, சூக்ஷ்மமா சில பேர்கிட்ட தியானத்தில் பேசுறாங்க, சில பேருக்கு கனவுல சொல்றாங்க. சில விஷயங்களை சொல்லி நம்ம அந்த மகிமைகள் மேலே ஆர்வம் போயிடக்கூடாதுங்கிறதுனா நான் நிறுத்திக்கிறேன் இந்த இடத்துல. சுவாமி இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த 2011 ஏப்ரல் 24 நம்ம அந்த சந்நிதிக்குள்ளே வச்சது வந்து
ஒரு தெய்வீக நாடகம். சுவாமி எங்கேயும் போல. 2008 சிவராத்திரி, கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி, சுவாமியுடைய ஸ்தூல சரீரம் மறைச்சிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2008 சிவராத்திரி அன்னைக்கு சுவாமி சொன்னாங்க, பிரதானమైనటువంటి அவதாரமும் ఇంకా వస్తుంది ప్రేమ సాయి. அதாவது இந்த 3 சாயி அவதாரங்களில் பிரதானமான அவதாரம் பிரேம சாயின்னு சத்ய சாய் பாபா சத்தியம் செஞ்சார் 2008 சிவராத்திரி அன்று. ஆனால் அது பெருசாக நம்ம அன்னைக்கு ஹைலைட் பண்ணிக்கல. ஆனால் இப்போ புரியுது ஏன் அந்த சமயத்தில் சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம சொன்னோமே, ஏன் இது நடக்கல அது நடக்கலன்னு. இது எல்லாம் பிரதானமான அவதாரம் செய்ய போகிறது. ஹாவர்ட் மஃபட், அதை மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ், எப்படி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சத்தியம் சிவம் சுந்தரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான புக்கோ, அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் புக். ஃபாரினர்ஸ் இன்னைக்கு இத்தனை டிவோட்டிஸ் இருக்கிறாங்கன்னா 1980களில் 60களில் அதுக்கப்புறம் இந்த வருஷங்களில் அதிகமான சாய் டிவோட்டிஸ் வந்ததுக்கு காரணம் அந்த புஸ்தகம் எழுதின ஹாவர்ட் மஃபட் இன்விடேஷன் டு க்ளோரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் சுவாமியோடைய வாய்மொழி, சத்யசாய் அவதாரம் எப்போது முடிகிறதோ, ஃபிசிக்கலா ஸ்தூல முடிகிறதோ, அதற்கு 1 வருடம் கழித்து பிரேமசாயி பிறப்பார்னு சுவாமி சொல்லியிருக்கிறார். அப்போ 2012 பிரேமசாயி பிறந்து விட்டார். இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 12 வயசு ஆகுது. இனியும் டிக்ளேர் பண்ணலை. இது எப்படிப்பா உனக்கு தெரியும்னா, அதை அவங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, சத்தியமாக இது நடந்திருக்கிறது. அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆகா இந்த முனிஷ்குமார் யாரையாவது சொல்ல போகிறா? இல்லை. இன்னைக்கு நீங்கள் யாரை யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அத்தனை பையனும் ஃப்ராடு. நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எழுதிட்டு வாங்க. ஏன்னா பிற்காலத்தில், ஏன்பா நீ சும்மா இருந்தாலும் நான் இந்த பிரேம சாயிட்ட போயிருப்பேன், நீ அன்னைக்கு பேசுகிறேன்னு பேசி நான் அவர்கிட்ட போகாமல் விட்டுட்டேனேன்ட்டு என் மேலே கேஸ் போடுங்க. ஏன்னா இன்னும் சுவாமி தன்னை பிரகடனம் செய்யவில்லை. ஹாவர்ட் மஃபர்ட் சொன்னது போல, சுவாமி சொன்னது, ஆக்சுவலாக அவர் எழுதி தான் வச்சார், சுவாமி சொன்னது போல சுவாமியுடைய பூத உடல் மறைஞ்சு 1 வருஷத்தில் பிரேமசாயி பிறந்து விட்டார். அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ 12 வயது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மத்தியில் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார். 2008 சிவராத்திரி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சுவாமி அனௌன்ஸ் பண்ணாங்க, இனிமேல் வரக்கூடிய பிரேமசாயி அவதாரம் தான் பிரதானமானது, இந்த மொத்த உலகத்தையும் நான் இணைக்கப் போகிறேன்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. அதே 2008ஆம் வருடம் மகான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சுவாமியை பார்க்க வர்றார். இப்போ அந்த மகான் நிலையில் இருக்கிறவங்க நேரடியாக வரணுன்னே அவசியம் இல்லை, அவங்கெல்லாம் தியானத்து மூலமாகவே சுவாமியை தொடர்பு கொள்ளலாம். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி சுவாமியை பார்க்க புட்டபர்த்திக்கு வருகிறார். சுவாமி தன்னுடைய பூத உடல் மறைந்த உடனே ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது சூரியனை வச்சு தான் நம்ம 1 வருஷத்தை கணக்கு பண்ணுறோம், நிலாவை வச்சு கணக்கு பண்ணால் 96 வயசு முடிஞ்சுனாங்க. அப்போ நீங்கள் பர்த்டேவை நிலாவை வச்சு கொண்டாடலாம்ல, ஏன் பர்த்டேவை சூரியனை வச்சு கொண்டாடுறீங்க? நீங்கள் சொன்ன லாஜிக்கு தான் நான் திரும்ப கேட்குறேன், யார் சொன்னாங்களோ அவங்கள. அப்போ ஒரு மகானால தான் சொல்ல முடிஞ்சது பதில். அவர் அனௌன்ஸ் பண்ணுறார், அவர் சீக்கிரம் போயிருக்கிறது, சீக்கிரம் திரும்பி வருவதற்குன்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி சொல்லியிருக்கிறார். சாதாரண மனுஷங்கள்ல அவர் ஏன்னா மகான்கள் சுவாமியுடைய அம்சம். இப்போ நம்ம சுவாமி பரபிரம்மங்கிறதுனாலையும் பரிபூர்ண அவதாரம்ங்கிறதுனாலையும் சூரியன் வரும்போது மற்ற நட்சத்திரங்கள்லாம் ஒளி மங்கிறதுனாலையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அலட்சியமாக மகான்களை சுவாமியாக இருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சுவாமி அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம பல பேர்கிட்ட பேசி பார்க்குறப்ப சுவாமி மகான்களை சுவாமி சாதாரண மனுஷங்களையே தானாக பார்க்குறாங்க. எந்த மகானை பார்த்தாலும் நம்ம சுவாமியாக தான் பார்க்கணுங்கிறது இது. அப்புறம் இன்னொருத்தர் மோகன்ஜிங்கிறவருக்கு சோதனை மாதிரி சோதனை யாருமே வந்ததே இல்லாது. மோகன்ஜிக்கு சுவாமி ஒரு பேட்டியரில் சொல்லியிருக்காங்க, இனிமேல் உன் வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை கொடுத்துட்டேன், நான் கொடுத்த சோதனைக்கு வேற எவனாவது இருந்தால் ஓடி இருப்பான், நீ உன்னுடைய அந்த வஜ்ர சங்கல்பத்துக்காக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கிடைப்பேன், உன் மூலமாக பல ஆன்மீக விழிப்பு நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அந்த மோகன்ஜி 2 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று என்னென்னா, சுவாமி 82 வயது இருக்கும்போது அப்போ சுவாமி சொல்கிறாங்களாம், நான் 82 வயசும் இந்த உடம்புல இருந்து நான் சொன்னதை எதை நீங்கள் கேட்டிங்கன்னு இன்னொரு 82 வயசு வாழ்ந்தாலும் நீங்கள் எப்படி மாறிட போகிறீங்க அப்படின்னு சுவாமி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தன்னுடைய உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. மித்ரன் நம்பூதிரி பாட்டுன்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர் கேரளாவில். அவர் சுவாமியை ஒரு தடவை சந்திக்க வந்திருந்தப்ப, நீ தான் எல்லாருக்கும் ஜாதகம் சொல்கிறவனே, ஏன் ஜாதகத்தை சொல்லு என்னோட, ஏன்னா சுவாமி பிறந்த தேதி தான் ஊருக்கே தெரியுமே, ஏன் ஜாதகத்தை நீ சொல்லு பார்ப்போன்னு. அப்போ அவர், சுவாமி உங்களுக்கு இந்த உடலுக்கு 96 வயது ஆயுள் இருக்குது, ஆனால் 80 வயதுக்கு பிறகு நீங்கள் எப்போ சங்கல்பிச்சாலும் நீங்கள் கிளம்பிடலாம். சரியாக சொன்னேன் நாங்கள். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சுவாமி சீக்கிரம் கிளம்பியது உண்மை, 1 வருஷம் கழித்து சுவாமி பிறந்ததும் உண்மை. சரி, இப்போ என்ன சாய்ராம் செய்ய சொல்கிறீங்க அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்ன சாய்ராம் அதுக்கு? சரி பிறந்துட்டே இருக்கட்டும், எங்களுக்கு சத்யசாய்பா போதும், அவர் சொன்னதே நாங்கள் ஒன்றும் கடைபிடிக்கல, அதுலேயே நிறைய அரியர் வச்சுருக்குறோம். சத்யசாயி பாபா அவதாரமாக இருக்கும்போது
1000 பேர் போய் வரிசையில் உட்காந்துருந்தோம். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் சுவாமி வந்து சிரித்து பேசினாங்க? ஏன் ஒரு சிலருக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க? ஏன் ஒரு சில குடும்பத்தை அப்படியே அணைச்சிக்கிட்டாங்க? சுவாமி சுவாமின்னு நம்ம 14வது வரிசையிலேருந்து கதர்னமே, சுவாமிக்கு இறக்கம் இல்லாமல் இல்லை. நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, நம்மகிட்ட ஏதோ ஒன்று கம்மியாக இருந்திருக்கு. அந்த முன்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருந்தவன், முன்னாடி வரிசையில் இருந்து சேவை செஞ்சவங்க சுவாமியோட தரிசன ஸ்பர்சன சம்பாஷண பாக்கியத்தை அடைஞ்சு அப்படி என்ன இருந்தது? அந்த விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த சான்ஸ். நாளைக்கு பிரேம சுவாமி வர்றப்ப இதே மாதிரி 16வது வரிசையில் உட்காந்து அன்னைக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்க போகிறோமா, இல்லை அட்லீஸ்ட் பிரேம சாயி கிட்டையாவது அவருக்கு தோள் நின்று சேவை செய்ய போகிறோமா? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். இதில் என்ன முக்கியமான தருணம்னா, ஒரு அவதாரம் முடிந்து இன்னொரு அவதாரம் ஆரம்பிக்கிறதுக்கு இடப்பட்ட அந்த காலத்தில் எவன் சுவாமியை இறுக்கி பிடிச்சி சுவாமி போனதையே சுத்தமாக கண்டுக்காமல் செய்கிறானோ அவன் தான் உண்மையான சாய் டிவோட்டி. அப்படி ஒரு சாய் டிவோட்டியா நம்ம இருக்கிறது மட்டும் இல்லை, பிரேம சாயி வரும்போது நாம் எப்படி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். நாங்கள் சத்ய சாய் பாபாட்ட அரியர் வச்சுட்டோம், உண்மைதான். ஏன்னா எனக்கு வந்து இவரை பார்த்தா எனக்கு சத்ய சாய் பாபா மாதிரி தெரியல. இவர் என்ன பார்க்கும்போது அவருக்கு சத்ய சாய் பாபா தெரியல. ஏன்னா சுவாமியோடைய அவதார நோக்கம் என்னன்னா, எல்லோரையும் சுவாமியா பார்க்கறது, எல்லோரும் தன்னை கடவுளாக உணர்றது தான் சுவாமியோடைய கடைமுடிவான அப்ஜெக்டிவ். அது இன்னும் நடக்கலை. சுவாமி சொன்னாங்க, சுவாமி முதல்ல சொன்னாங்க நான் சிரடியுடைய மறுபிறப்புனாங்க. சுவாமி அடுத்து சொன்னாங்க நான் சிவசக்தி அவதாரம்னாங்க. சுவாமி அருமை, ஆகா சிவசக்தியக்கே பூமியில் வந்தப்ப நம்ம அவருக்கு பக்தராக இருக்குமேன்னு எல்லாரும் வந்து காலர் தூக்கி விட்டோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் சர்வதேவதாதிய சொரூபனாங்க. ஓ பிரமாதம் சுவாமி, சாய்பாபா பக்தர்னா அது ஒரு ரேஞ்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் பெருமையில் பொங்கணும். அதுக்கப்புறம் சுவாமி சொன்னாங்க நான் கடவுள், நீ கடவுள். நாங்கள் ஐயோ விடுங்க. அது வரைக்கும் கைதட்டணும், ஆர்ப்பரிச்சோம், சுவாமி சத்ய சாய் பாபானோம், சுவாமி தான் உச்சக்கட்ட அவதாரம் சொன்னோம். அதே சுவாமி அதே தன்னுடைய திருவாயில அதே சத்தியவாக்கு நானும் நீயும் ஒன்று தான் நாங்கள் நம்ம காதில் கூட வாங்கலை. இங்கே சத்யசாய் இதில் உட்காந்துட்டா மாத்திரம் சுவாமிக்கு ஸ்பெஷல் கிடையாது. நமக்கு தான் சுவாமி மேலே அட்டாச்மெண்ட், சுவாமிக்கு சுவாமி மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது, அந்த உருவத்து மேலே. இது ரொம்ப ஆழமான விஷயம். சுவாமிக்கு நமக்கு தான் சுவாமி மேலே, ஆர்கனைசேஷன் மேலே, சாயிங்கிற நாமத்து மேலே அட்டாச்மெண்ட். சுவாமிக்கு அட்டாச்மெண்ட் கிடையவே கிடையாது. மாரியாத்தான்னா அவர் வருவார், அவர் தான் வர்றார். பஜன்கிறது, பூஜைங்கிறது, புனஸ்காரமும் இது எல்லாமே ஒரு டிவைன் என்டர்டெயின்மெண்ட். உண்மையான ஆன்மீகம் எங்கே தொடங்குதுன்னா, நானும் இறைவன் தான், சுவாமி எனக்குள்ளும் இருந்து இயக்குகிறார் அப்படிங்கிறது எப்போ நம்ப ஆரம்பிக்கிறோமோ, எப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது இவர் சுவாமி தான் வேற உருவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படுறோமோ, சமிதிக்குள்ளேயே நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம வெளி உலகம்லாம் வேணாம், சமிதிக்குள்ளேயே ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம சுவாமியாக பார்க்குறோமாங்கிற கேள்விக்கு அவங்கவுங்க மனசாட்சிகிட்ட கேட்டுக்கோங்க. சமிதியில் நம்ம அவசரமாக ஏதாவது சேவை செய்யும்போது, நம்ம ஒருத்தருக்கு வேலை செய்யும்போது அவங்க தப்பாக செய்யும்போது, அவர் சுவாமி தான் வேற உருவம் எடுத்து வந்திருக்கிறாருன்னு அவருக்கு வேலை சொல்கிறோமா, இல்லை அவரை எப்படி நடத்துகிறோன்னு அவங்கவுங்க மனசாட்சி கேட்டு பார்த்துக்கணும். அப்போ என்ன சாய்ராம் செய்யணும்? சுவாமி சொல்லியிருக்கிறாங்க, அத்வைத தர்சனம் ஞானம். ஞானத்தை நம்ம ஒருத்தருக்கு வழங்கும் போது அவன் திரும்ப கேட்க மாட்டான். இப்போ நீங்கள் ஒரு உணவு கொடுக்குறோம், நாராயண சேவை உணவு கொடுத்த உடனே அவனுக்கு சாயந்தரமே பசிக்கும். மருந்து இந்த மாதத்துக்கு கொடுக்குறோம், அடுத்த மாதத்துக்கு அது குணமாயிருச்சுன்னா மருந்து கேட்க மாட்டாங்க, புது வியாதி வரும், திரும்ப மருந்து கொடுப்போம். சுவாமி ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க, எது நமக்கு வந்தால் அது போகவே போகாது, எது போனால் வரவே வராதுன்னு. வழக்கம் போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க. எது போனால் வராதோ அது அஞ்ஞானம், எது வந்தால் போகாதோ அது ஞானம். மற்ற நம்ம எதை கொடுத்தாலும், சமீதியில் கேம்ப் போட்டு நம்ம எதை கொடுத்தாலும் அது ஒரு நாள் காலியாகி திரும்ப வருவாங்க. இங்கே வருவாங்க, இல்லை இன்னொரு மடத்துக்கு போவாங்க, இல்லை ரசிகர் மன்றத்துக்கு போவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் இங்கே வந்தால் சுவாமி இருக்கிறார், இந்த விபூதியில் மகிமை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வருவாங்க. மற்றபடி ஞானத்தை நம்ம இன்னொருக்கு கொடுக்கும்போது தான் அது குறைவே படாது. சரி சார், இந்த ஞானம்னா என்ன செய்யலாம்? வேத பாராயணம் படிக்கிறதா, பெரிய பெரிய மந்திரங்களை சொல்றதா, சுவாமி இலக்கியங்கள் பண்ண கிடையாது. ஞானம்ங்கிறது சுவாமி சொல்லியிருக்காங்க அத்வைத தர்சனம் ஞானம். அத்வைத தர்சனம்னா என்ன? துவைதம்னா நான் வேறு கடவுள் வேறு என்று நினைப்பது. அத்வைதம்னா நானும் கடவுளும் ஒன்று தான் நினைக்கிறது. நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கணும்னா நம்ம எவ்வளவு தீர்க்கமாக நடக்கணும். அப்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஞானத்தை நாம் பெறுவதோடு மற்றவர்களுக்கும் வழங்குறது தான் உண்மையான ஆன்மீக சேவை, உண்மையான ஆன்மீக முன்னேற்றம். சுவாமி வந்து இதை எப்போ சாய்ராம் சொன்னாங்க? சுவாமி வருஷம் பூரா சொன்னாங்க, நம்ம மண்டையில் ஏறல. கடைசியில் சுவாமி பேச முடியாத அளவுக்கு அந்த உடல் போனதுக்கப்புறம் சுவாமி கடைசியாக நமக்கு கொடுத்த உபதேசம் இது. சுவாமி நமக்கு கடைசியாக கொடுத்த உபதேசம் நீயும் நானும் ஒன்று தான். சுவாமி தன்னுடைய வார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசி தன்னுடைய உபதேசமாக கொடுத்தது
இதுதான், நீயும் நானும் ஒன்று. இந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக ஏற்படணும். அதை நம்ம வளர்க்கணும். நம்ம சேவை செய்கிறோம், பஜனைக்கு வரோம், அதெல்லாம் ஒன்று. சுவாமியும் நானும் ஒன்று தான்னு குறைஞ்சபட்சம் காலையில் 6 மணிக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமாவது தினமும் அதை தியானம் பண்ணி நாம் உள்ள ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால்தான் நாளைக்கு பிரேம சுவாமி சிவகாசிக்கே வரும்போது அவருக்கு ஒளி காட்டும் விதமாக நம்முடைய விளக்குகள் இருக்கும். அன்னைக்கும் வந்துட்டு கையேந்திட்டு சத்ய சாய்பாபாட்ட நின்ன மாதிரி நம்ம கையேந்தி இருக்கக்கூடாது. அவருடைய பாதைக்கு 2 பேர் விளக்கு வைப்போம்ல, அது மாதிரி நமக்குள்ளே எரியிற அந்த ஞான தீபமானது 2 பக்கமும் நம்ம நின்று இதே ஊரில் நம்ம வரவேற்கணும். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன பிரார்த்தனை என்னென்னா, சாய்ராம் சுவாமி மேலே நம்ம வச்சுருக்கிற பக்தி கள்ளக்காதல் கிடையாது. ஏன் சாய்ராம் நிறைய பேர் வந்து சொல்கிறதே இல்லை அடுத்தவங்கள்ட்ட. நிறைய பசங்களையும் நான் பார்க்குறேன், அவன் ஏதாவது நடிகர் வந்து ஒரு படம் வந்தால் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், ஒரு அரசியல்வாதி வந்தால் வைக்கிறான், கிரிக்கெட்டில் 6 அடிச்சுட்டா வைக்கிறான். சுவாமி இவ்வளோ பெரிய அவதாரம் வந்திருக்கிறாரு, இந்த பூமியில் இதுக்கு முன்னாடியே நடக்கலை. நம்ம குடும்பம் எல்லாம் சுவாமி குடும்பம். இதை சந்தர்ப்பமாக வச்சு உன் நண்பனுக்கு பூரா சுவாமியை பற்றி சொல்லு, உன் சொந்தக்காரங்களுக்கு பூரா சுவாமியை பற்றி சொல்லு, நீ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சுவாமியை பற்றி சொல்லு. உனக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன் இங்கே ரொம்ப பாலவிகாஸ் பசங்களாகவோ இது இருந்துட்டு தொழில் பண்ணுற இடத்துல தன் சாய் டிவோட்டின்னு காமிச்சிக்கிறது கிடையாது, நண்பர்கள் மத்தியில் காமிச்சிக்கிறது கிடையாது. நண்பர்கள் மத்தியில் அவங்க நண்பர்களாகவே மாறி வேற ஒரு உருவம் எடுக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நம்ம பசங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது சாய் டிவோட்டியை பாருங்கள், பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சாய் டிவோட்டியை பாருங்கள். வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு சுவாமி வேணும்னு சொன்னால் மற்றது தன்னால் வரும். அதெல்லாம் நம்ம செய்கிறோமா? இந்த மனசாட்சியை நம்ம கேட்டு பார்க்கணும் சாய்ராம். இப்போ 100வது சுவாமியுடைய அவதாரம் வருது. சுவாமி வந்து நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லாத்தையும் வைக்க போகிறேன். அந்த விண்ணப்பம் தான் இதை நான் சொல்ல வர்றது. என்னென்னா, சுவாமி இன்டர்வியூ ரூம்குள்ளே போகும்போது இந்த ஃபேனை வந்து ஆன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிவிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பி ஃபேனை சுவாமி கடைசி அமுத்திட்டு போவாங்க. இது எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபேனை அமுத்தினதுக்கப்புறம் சுற்றுதில்ல, அது கொஞ்சம் நேரம் நிற்பாங்களாம். நின்றுட்டு அது அப்படி ஃபுல்லாக நின்னதுக்கப்புறம் வெளியே போவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன சுவாமி அப்படின்னு, வேர்க்குதா அப்படின்னு. அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அது சும்மா தான் சுற்றிருக்கு, அதை நான் அனுபவிச்சுட்டு போகிறேன்னாங்களாம். அப்படிப்பட்ட சுவாமி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பிறந்த நாளுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடுவார். ஹெலிகாப்டர்லாம் வந்திருக்காங்க சுவாமியோட 50வது பிறந்த நாளுக்கு. அவ்வளவு சிக்கனமாக இருக்கக்கூடிய சுவாமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது எந்த சிக்கனத்தையும் காட்டினதில்லை. ஒரு ராஜாதி ராஜனாக தான் சுவாமி கொண்டாடி இருக்காங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. வருஷம் கொண்டாடி இருக்கணும் நமக்கெல்லாம் மனசாட்சி இருந்திருந்தா. இப்போ 100வது பிறந்த நாள் வருது. இந்த சிவகாசி ஊர் லேஸ்பட்ட ஊர் கிடையாது. இந்த சிவகாசி ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னா, காசியை போல ஒரு மாபெரும் மாநகரத்தை நான் தென்காசியில் உருவாக்குறேன்ட்டு ஹரிகேசரி பாண்டியன், அந்த பாண்டியன் வந்து சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு போகும்போது சிவகாசியில் அந்த சிவலிங்கம் நின்றுருது. அதுக்கப்புறம் அந்த எருதை நகட்டி பார்க்குறாங்க, நடக்கலை. நான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவருக்கு சுவாமி தெரிவித்து, சுவாமி இறங்கின ஊர் சிவகாசி. இது சிவசக்தி அம்சம். ஸோ இந்த ஊருக்கு சுவாமி வராமல் எந்த ஊருக்கு வராரு? இந்த ஊரில் ஒரு சிவன் அவதாரத்தை கொண்டாடாமல் எந்த ஊரில் கொண்டாட போகிறோம்? நம்ம சுவாமி பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு ஊர்வலம் நடத்தணும் சாய்ராம். எப்படி நடத்தணும்னா, பிரம்மாண்டமாக நடத்தணும். அந்த ஊர்வலம் சத்யசாயி அவதாரத்தை போல்வதாக மட்டுமல்லாமல் வரக்கூடிய பிரேமசாயி அவதாரத்தை வரவேற்பதாக அமையணும் சாய்ராம். நாளைக்கு பிரேமசுவாமின்னு ஒருத்தர் வருகிறப்ப இந்த ஊர்க்காரங்க யாருக்குமே ஆச்சரியமே இருக்கக்கூடாது. ஆமாம், இவங்கெல்லாம் சாய்பாபா அந்த காலத்திலே 3 சாய்பாபா ஒன்றுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு சாய்பாபா வர்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த 100வது பிறந்த நாளைக்கு ஊரே கொண்டாடினாங்க சாய்ராம். ஒரு சங்கர் திரைப்படம் போல, ஒரு SS ராஜமௌலி பாகுபலி திரைப்படத்தை போல மிக பிரம்மாண்டமாக நம்ம வந்து இந்த ஊர்வலத்தை நடத்தணும். அந்த நடத்துகிற ஊர்வலமானது சுவாமிக்கு நம்ம நன்றி கடன் மட்டும் செலுத்துறதா இல்லை, அடுத்து தொடங்க இருக்கக்கூடிய புது யுகத்திற்கு ஒரு வரவேற்பா இந்த ஊர்வலத்தை நடத்தணும். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு. நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணால் போதும் சாய்ராம். அந்த புனிதமான பிரார்த்தனை எல்லாரும் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது இதை பற்றி பேசுங்க. சத்தியமாக சுவாமியோடைய 100வது பிறந்த நாள் இந்த ஊர் இது வரைக்கும் பார்க்காத தேர் திருவிழாவை போல கொண்டாடியே ஆகணும் சாய்ராம். ஏன்னா நம்ம பண்ணுற சேவை, நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் சுவாமியோட குளோரியை பரப்புறதுக்கு தான். நீங்கள் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தா அடுத்த வாரம் அந்த பையன் வருவான், இன்றைக்கி மருந்து கொடுத்தா அடுத்த மாதம் வருவாங்க. சுவாமியை நம்ம அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க திரும்ப எங்கேயுமே கையேந்த மாட்டாங்க. சுவாமியை நம்ம அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க திரும்ப எங்கேயுமே கையேந்த மாட்டாங்க. இப்படி நடக்கக்கூடிய ஊர்வலங்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும், சுவாமியை பற்றி கேட்க வைக்கும். சுவாமியை நமக்குள்ளே சுமந்துட்டு போய் எல்லாருக்கும் நாம தான் தரிசனம் கொடுக்க போகிறோம். ஸோ இதை உங்களை எல்லார்ட்டையும் நான் வந்து விண்ணப்பமாக வச்சுட்டு வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த கவிதையை கேட்டு தான் ஆகணும். நான் அதை வாசிச்சுட்டு முடிச்சிடுறேன்.
சாய்ராம், இந்த கவிதையில் ஒரு சிறப்பு இருக்குது. கடைசியில் நான் வாட்சி முடிச்சுட்டு சொல்கிறேன், அதோட நான் நிறைவேற்றுக்கிறேன். ஆதியிலே பேரிறைவன் ஓசை ஒன்றால் அண்டம் படைத்தார். வழி படைத்து வான் படைத்து ஒளி படைத்து ஒழுங்கு செய்தார். மேலென கீழென பலவாராய் பல உலகை அவர் படைத்தார். போலென தன்னை பிரதிபலிக்க ஜீவன்களை அவர் படைத்தார். இது எல்லாமே சுவாமி சொன்னது சாய்ராம். சுவாமியோட ஸ்பீச்சில் இருந்து விஷயங்கள் எடுத்து எழுதுனது தான். இது நம்ம கற்பனை ஒன்றும் இல்லை. ஆசைகள் அரும்பி அனுபவம் விரும்பி ஜீவன்கள் உலகினில் ஜனித்தனவே. ஆசைகள் தீராது அனுபவ மோகத்தில் பல உயிர்கள் தங்கிடும் புவி மேலே மறுபடி பிறந்து புல்லாய் பூச்சியாய் பறவையாய் மிருகமாய் அத்தனை பிறப்பும் சாத்தியமே. எல்லா பிறப்பிலும் மனித பிறப்பே உயர் பிறப்பான பாக்கியமே. புவியின் சுகங்கள் புலனின்ப ரகங்கள் பேயாய் உயிர்களை மதிமயக்கும். புது புது பிறப்புக்கு புகும் பிரதி கர்ப்பமும் ஆன்மாவை அங்கே கதி கலக்கும். சுவாமி சொல்லியிருக்காங்க, கர்ப்பாவஸ்தை மாதிரி எதுவுமே கிடையாதான். கர்ப்பத்தில் ஒரு ஆன்மா இருக்கும்போது பூர்வ ஜென்மம் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் மூச்சு அப்படி விடுதில்ல, அப்பதான் பூர்வ ஜென்மத்தோட ஞாபகம் போகுமா? யோசிச்சு பாருங்க சாய்ராம். நாம நம்ம சாவை பத்தி நம்ம ஆராய்ச்சியே பண்றது இல்லை. ஆனா சாவுல தான் உண்மையான ஆன்மீகமே ஆரம்பிக்குது. எப்படி? ஆன்மீகம்னாலே விபூதி பூசுறது. விபூதியே சாவை நினைவுபடுத்துறதுக்கு தான். நம்ம சாவை ஆராய்ச்சி பண்றதே இல்லை. சுவாமி சொல்லியிருக்கிறாங்க சாவை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கருணாம்பா ராமமூர்த்தி புக்ல. நம்ம அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு சுவாமி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆன்மா இறந்து அதே நினைவுகள் அதே ஏக்கம் அதே வழியோட கர்ப்பத்துல புகுது. அந்த நினைவுகள் எல்லாம் அதை கையால் ஆகாம அந்த கரு அந்த நினைவு இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அது அப்படியே சும்மா அந்த நினைவுகளோட இருக்கும். அந்த முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் வெளியே தூக்கினதுக்கு அப்புறம் முதல் மூச்சு இழுகுதுல, அப்ப அந்த மறந்துடுமா. இது சுவாமி சொன்னது. யோசிச்சு பாருங்க. அதாவது அப்படி ஒரு கர்ப்பாவஸ்தைக்கு திரும்ப அதுக்கு தான் முக்தி வேணும், சுவாமியிட கலக்கணுங்கிறாங்க. யுக யுகமாய் புதுமுகமாய் இறைவனும் மனித உரு கொள்வதுண்டு. அகம் உயர்த்தி ஆன்ம விடுதலை தர அவதாரம் என்றே வருவதுண்டு. இன்னும் ஒரு 3 பேப்பர் தான் சேர முடிச்சிடறேன். அணு பிளக்கும் ஆயுதம் கொண்டு அகிலம் பிளக்க சுயநிலைமைகளின் சுடுகாடாய் உலகமெல்லாம் மாறும் முன்னே அண்டம் படைத்த பெருந்தெய்வம் அவதரிக்க திருவுளம் கொண்டது. ஆணவத் தகராறு வரும்போதெல்லாம் தசாப்தமோர் உலக யுத்தம் என்று அடுத்தடுத்து 2 உலக யுத்தம். ஆன்மாக்களின் அன்னை என்றோ ஆண்டவனுக்கே பொறுக்கவில்லை. அதை ஒட்டியே சத்தியசாயி என அவனியிலே அவதரித்தார். உயர் இறைவன் உண்மை உருவை பூச்சியும் விலங்கும் கூட நன்கறியும். பெருந்தெய்வ பெருமைகளை பறவைகளும் கூட புரிந்து கொள்ளும். சுவாமி சொல்லியிருக்கிறாங்க, நான் என்னோட உண்மையான சொரூபத்தை காமிச்சேன்னா பூச்சி பறவை கூட கண்டுபிடிச்சிருந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்கார்டட் ஃபேக்ட். மனிதர் அவர் மனங்கள் மட்டும் மமதையினால் குழம்பி நிற்கும். புனிதர் என்று எவர் வரினும் முடியும் மட்டும் விலகி நிற்கும். பரம்பொருளே பாபாவாய் சிரடியிலே அன்பு விதைத்தார். பர்த்தியிலே தோன்றி மீண்டும் பண்பு சேவை வளரச் செய்தார். பக்தர்களை புடம்போட அன்றாடம் அவர் உழைத்தார். பட்டி தொட்டியெல்லாம் பயணித்து பக்தி ஞானம் போதித்தார். கல்வி மருத்துவம் குடிநீர் என்று கணந்தோறும் சேவை செய்தார். மகிமைகளை உரமாக்கி ஞான வேளாண்மை செய்தார். மற்றவர்கள் கர்ம வினைகளை தன் உடலில் ஏற்றுக்கொண்டார். சுவாமி சீக்கிரம் போனது கூட இன்னொருத்தருடைய எடுத்துக்கிட்டு தான். சுவாமிக்கு என்ன கர்மா இருக்கு சார்? இன்னொருத்தருடைய ஏற்றுக்கிட்டு தான் சுவாமி அதை எடுத்தாங்க. 1000 சிலுவைகளை அன்றாடம் அவர் சுமந்தார். சுவாமி 1000 சிலுவைகளை சுமந்தார். அதுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியும், நீங்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல. இப்போ சுவாமிகிட்ட போய்க்கிறேன், சுவாமி மீர் பூர்ணாவதம் காதா வந்த சம்வத்சரமைனா உண்டொச்சு காதா 100 வருஷமாவது வாழ்ந்தா தானே சுவாமி பூர்ணாவதன். சுவாமி இப்படி பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிட்டாங்க. அப்படியே தர்ஷனுக்கு சுவாமியை கொண்டு போகிறாங்க. லேடிஸ் தாண்டி ஜென்ஸுக்கு போகிறப்ப அந்த விஐபி சீட்டில் ஒருத்தர், சுவாமி என்னுடைய பேத்திக்கு நீங்கள் நாமகரணம் செய்யணும் சுவாமி, நான் இன்டர்வியூ ரூமுக்கு வரட்டுமா இந்த தேதியிலன்னு. சுவாமி ஓகே. சுவாமி அந்த வீல் அப்படியே கொஞ்சம் நவுண்டு போகுது. அவர் வேகமாக தள்ளுங்கப்பா அப்படி. அவர் ரொம்ப பெரிய விஐபி, ஏன்னா இந்த பசங்க திட்ட முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க மரியாதை உள்ளவர். எட்டி சுவாமி வீல் சுவாமி என் சம்பந்தி அவங்களும் அவங்க கூட்டு வரலாமா அந்த இதுக்குள்ள சுவாமி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒன்று திரும்ப ஒரு நிமிஷம் விட்டுட்டேன் பாட்டு சுவாமி திரும்ப அந்த வீல் சாப்பிடு. சுவாமி என்னுடைய சம்பந்தியோடைய பேரனுக்கும் நீங்கள் அன்னைக்கு இது பூணூல் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெக்வஸ்ட். சுவாமி அவர் அப்படி பார்த்துட்டு, இந்த பையன் கேட்டால நான் இன்னொரு 100 வருஷத்துக்கு இருக்கணும் சுவாமின்ட்டு, அந்த பையன் இப்படி திரும்பி பார்த்து, நீங்க వంద సంవత్సరం కాదురా 1000 సంవత్సరం ఉండినా నన్ను ఇలాగే யூஸ் చేస్తారా நாங்களாம். அதாவது நான் இன்னும் 100 வருஷம் இல்லடா 1000 வருஷம் இருந்தாலும் என்னை இப்படி தான்டா யூஸ் பண்ணுவீங்கன்னு அவர் பார்த்து கேட்டாராம். ஸோ சுவாமியை நாம தான் சார் நம்ம கிளப்பி விட்டோம். இப்போ திரும்ப வரவேற்கிறதுக்காக நம்ம முழிச்சுக்கணும். பிரேமை இறைவன் அவர் இறக்க முடியுமா?
ஆண்டவன் அடங்க முடியுமா? துவக்கியவர் தூங்க முடியுமா? சர்வ வல்லபன் சாக முடியுமா? பிரேமை கொண்டு உலகால, அக தூய்மை பெற்று ஜெகம் வாழ, புது தேகம் கொண்டு நலமாக, இன்னும் வேகம் கொண்ட சிவமாக, மீண்டும் வரவே முடித்து வைத்தார். நடமாடியது நல் நாடகமே, நடமாடாததும் அவர் நாடகமே, நாடே பார்த்திருக்க நம்மை விட்டு பிரிந்ததும் ஒரு சோக நாடகமே. நமது பக்தி இன்னும் அதிகரிக்க, அகத்தினது சக்தி இன்னும் அதிகரிக்க, பிரிவதாய் ஓர் நாடகம், மீண்டும் பிறப்பதே இங்கு சூசகம். ஆம், மீண்டும் பிரேமையாய் பிறப்பதே இங்கு சூசகம். அவனியை படைத்த ஆண்டவனுக்கு இறப்பு உண்டோ? மகான்களுக்கு சமாதி நிலை அருள்பவருக்கு மகா சமாதியா? ஆராதனை சொல்லி அள வேண்டாம், ஆன்ம சாந்தி சொல்லி தொழ வேண்டாம். கலியுகத்தை முடித்து வைக்க, ஒளியுகத்தை தொடக்கி வைக்க 3 முறை சாய் அவதாரமாய் மூலப்பொருளே புவி பிறக்கிறது. கலியுக காற்றாடியின் மின்சாரம் நிறுத்திவிட்டது. இது சுவாமியை சொன்னாங்க. கலியுகத்தோடைய ஃபேனை நான் ஆஃப் பண்ணிட்டேன், சத்தியுகத்தோட ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணாலும் ஃபேன் கொஞ்ச நேரம் சுத்தும்ல, அதுதான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் அக்கிரமங்கள் குறையல. கலியுகத்தின் காற்றாடியின் மின்சாரம் நிறுத்தப்பட்டது, ஒளியுக காற்றாடியோ ஓடத் தொடங்கிவிட்டது. புதுயுக பிரஜைகளே, இனி இது பிரேமையின் ராஜ்யம். கலியுகத்தின் கல்கி இம்முறை 3ஆனது, அதில் பிரேமசாயியே முத்தாய்ப்பானது. பிரேம ராமர் வருகின்றார், பாதை செய்வோம் சபரிகளாய். பிரேம கிருஷ்ணன் வருகின்றார், நீதி செய்வோம் விதுரர்களாய். பிரேம புத்தர் வருகின்றார், சரணம் செய்வோம் சீடர்களாய். அத்தனை மதங்களும் ஆர்வத்தோடு காத்திருக்கும் கடவுளின் கடைசி களி வெளிப்பாடு. அகிலம் சிறக்க வேண்டுமே என்று அதர்மம் கண்டு ஆத்திரம் கொண்டோரே, பூமி நிலைக்க வேண்டும் என்று அநீதி கண்டு போர்க்குணம் கொண்டோரே, தயாராய் இருங்கள், நம் தலைவர் வருகிறார். இறைவனே நடக்க இருக்கிறார், இனிக்கும் நல்ல பிரேம பாதை தந்து. பரம்பொருளே பறக்க இருக்கிறார், நாடு நாடாய் நல்ல போதனை செய்து. கடவுளே நம்முள் கரையே இருக்கிறார், கற்றுத்தந்து பிரேமை கொண்டு. கண்களை துடைத்து எழுக, தூக்கம் களைந்து எழுக, கடவுளை வரவேற்க துணிக, கடைசி நல் வாய்ப்பை பெறுக. பிரேமசாயி பிரகடன நாள் சீக்கிரமே தூரம் இல்லை. பிரேம குணம் தூய அகம் கொண்டவருக்கு இனி துயரம் இல்லை. பூமியா இது தேவலோகமா என வியக்கும்படி இனி அன்பு சிறக்கும். சாமியா அது எனக்குள்ளே என பாமரருக்கும் புது ஞானம் பிறக்கும். ஞானசாயி வருகிறார் யோக வழி தருவதற்கு, பிரேமசாயி வருகிறார் பிரேம ஒளி தருவதற்கு. பூப்பந்தல் வேந்திடலாய் மணப்பூசல்கள் வென்றிடுவோம், அலங்கார தோரணமாய் அகவாசல் திறந்திடுவோம். வரவேற்பு பாடல்களாய் திறந்த மனம் கொண்டு நிற்போம், பூரண கும்பலங்களாய் தியானத்தை ஏந்தி நிற்போம். இந்த கவிதையை ஏப்ரல் 24 போன வருஷத்துக்கு எழுதினது. அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன். மார்ச் 28. இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊர் பையன், நம்ம வீட்டில் ஒரு சகோதரனாக நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு கருதி, இது ஒரு விளம்பரமாக இல்லை, என்னுடைய பெருமையாக காட்டுறதுக்காக இல்லை, இந்த வரிகளுக்கு எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக. மார்ச் 28, 2024 அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது. சுவாமி வந்து தத்ரூபமாக பக்கத்தில் நின்றுட்டு என் கையை பிடித்து இந்த 2 வரியை சுவாமியே எனக்கு திரும்ப சொன்னாங்க. பிரேமசாயி பிரகடன நாள் சீக்கிரமே தூரம் இல்லை, பூமியா இது தேவலோகமா என வியக்கும்படி இனி அன்பு சிறக்கும். இந்த வரிகளை சுவாமியே என் கையை பிடிச்சிட்டு சேரம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி வந்து நிறையா இந்த சத்யசாய் யுகத்தில் சேர்ந்து சுவாமி வந்து ஃபிசிக்கலாக இல்லைங்கிற துளி கூட இல்லாமல், சுவாமி ஃபிசிக்கலாக இருந்தப்போ கூட இவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிக்காத அளவுக்கு சேவையும் ஆனந்தமும் கொடுத்துருக்கேன்னா நான் இந்த ஊருக்கு எவ்வளவோ நன்றி. நான் வெளியூரில் இருந்தாலும் சாய்ராம் தன்யமா நான் எத்தனை பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா சாய்ராம் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம இந்த சமிதி அப்பா முதல்ல நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அந்த பழனியாட்டு தேட்டர் பக்கம் போனப்போ என் பொண்ணை வந்து இறக்கி காமிச்சேன். இந்த வீடை பார்த்தியா, சுவாமி முதல்ல சிவகாசிக்கு இந்த வீட்டில் விபூதி விழுந்து அந்த சமிதி அப்பாவும் நடராஜ நாடார் அவர்களும் நாராயணம்மா இந்த வீட்டு மூலமாக பாரு சாயி இன்னைக்கும் மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சு. இது மாதிரி நம்ம வீடுகளை வந்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் காட்டுமா சாய்ராம்? நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இந்த பசங்கள்லாம் வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து இந்த பார்த்தியா இந்த வீட்டில் இருந்தவங்க தான் சுவாமியை வரவேற்றாங்கன்னு நம்ம ஜென்ரேஷன் காட்டுமா? எல்லாருக்கும் தான் பிள்ளை பிறக்குது, எல்லாருக்கும் தான் கல்யாணம் நடக்குது, எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்குது. கஷ்டம் நமக்கு எவனுக்கு தான் இல்லை? வருஷம் பூரா அவர்கிட்ட நான் இதை செய்கிறேன், நீ எனக்கு அதை செய், நான் இதை செஞ்சால் எனக்கு எத்தனை நாளைக்கு இந்த பிஸ்னஸ்லேயே போகிறோம்? நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து நன்றி சொல்கிறேன் சார். அவருக்கு நன்றி. முக்கியமாக என்னுடைய தகப்பனாரையும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஏன்னா அன்னைக்கு அந்த கவிதை வாசிக்கும் போது அவர் இருந்தார். இப்போ தான் தெரியுது எங்கள் அப்பா எனக்கு நான் வந்து ஏழையாக வச்சுருந்தார் என்ன நினச்சிட்டு இருக்கேன். கோடீஸ்வரனாக வளர்த்துருந்துருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பஜனை பாடி சுவாமியை விட்டால் நமக்கு வேறு கதியே இல்லைன்னு எங்கள் நெத்தியில் ஆடியை வச்சு அடித்து விட்டு எங்கள் வீட்டில் இப்போ இந்த பொடுசு பட்டு அத்தனைக்கும் சாய் தான் பேர். நீங்கள் சாயின்னு கொடுங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் விட்டிங்க சாயின்னு கொடுத்தீங்கன்னா 12 பிள்ளைங்க திரும்பி பார்க்கும். அத்தனை பேருக்கும் சாய்.
இதெல்லாம் அவர் போட்டது. இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாலவிகாஸ் குருஸ், இன்னைக்கு ராஜேஸ்வரி டீச்சர் கால் பண்ணி, என்ன தம்பி வாழ்த்துக்கள் தம்பி, நாங்கள் என்ன அரண்டு போயிட்டேன். அந்த குரூப்பில் பார்த்துட்டு அவங்க தம்பி வாழ்த்துக்கள் தம்பிங்கிறாங்க. இன்னும் வந்து நினைவு வச்சிருக்கிறாங்க. இந்த செல்வி சாயிரம் இருக்கிறாங்க, அவங்க என்னோட பாலவிகாஸ் குரு. செண்பகபூஷன் டீச்சர் தவறிட்டாங்க, அவங்க பாலவிகாஸ் குரு. நம்ம தங்கமணி சார், எத்தனை பேர் எனக்கு இவங்கெல்லாம் வந்து பாலவிகாஸ் குரு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து பசுவை சாரை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யார் என்னென்னா நினைக்கிறீங்க, நீங்கள் என்னத்தையா கூட்டம் போட்டுக்கோங்க. சுவாமி மேலே ஒரு காதலை ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு நான் நன்றி கடன்பட்டேன். ஒவ்வொருக்குள்ளேயும் தெய்வத்தை பார்க்கணுங்கிறோம். அப்புறம் நம்ம அவங்களுக்கு தானே சார் நன்றி சொல்லணும். இந்த சமயத்தில் நான் பசுபதி சாருக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். நான் பர்த்திக்கு முதல்ல போகும்போது விநாயகர் பிரபுன்னு யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு செலவுக்கு வச்சுக்கோ தம்பின்னு இவ்வளோ பணம் கொடுத்தாரு. அன்னைக்கு கையேந்திர மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு செய்கிற அளவுக்கு அவருடைய கடாச்சம் பாருங்க. சுவாமி அவர் மூலமாக கொடுத்து நம்ம இன்னைக்கு அதை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் யாருக்கும் தெரியாமல் நடந்தது. இன்னைக்கு பிரகாசம் சாய் சேவா ட்ரஸ்ட்டுன்னு போட்டு பெரிய லெவலில். அடுத்து நம்ம கன்னியாகுமரிக்கு முதல்ல போகும்போது சமிதி தானடா, அதெல்லாம் சாப்பாடு அவங்க பார்த்துக்குவாங்கன்னு எங்கள் அப்பா வேன் ஏற்றி விட்டார். கடைசியில் பார்த்தா அவங்கவுங்க செலவாங்க. ஏன்ட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ பரமசிவன் சாரம், எல்லாம் வெங்கடேசன் சாரம் அன்னைக்கு அன்னைக்கு எனக்கு அவ்வளோ மனக்கலக்கம். ஏன்னா ஒரு ஏழையாக இருக்கிறவனுக்கு இளமையாக இருக்கிறவனுக்கு மாதிரி அவையாரே சொல்லியிருக்காங்க, இளமையில் வறுமை கொடிது எல்லாம் ரொம்ப வலிக்கும். அவருக்கு நன்றி. இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம ஒரு நல்ல வீடியோ போட்டோம்னா தங்கமணி சார் பார்த்து தம்பி இது நல்லா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாரு. அவருக்கு நன்றி. கொரோனா காலத்தில் நம்ம இங்கே எவ்வளோ சேவை செஞ்சோம். அப்போ யார் இப்போ திடீர்னு வெளியூரில் வந்துட்டு இவனா பூசை சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான்னு இல்லாமல் ஒரு சொந்த சகோதரனை போல செல்வகுமார் சாயிரம் அன்னைக்கு கோஆர்டினேட் பண்ணி அந்த நிகழ்ச்சிகள் நம்ம கொரோனாவில் எல்லாம் லாக்டவுன் ஆனாலும் அத்தனை நிகழ்ச்சி நடத்தணும். சுவாமி உங்கள் வீட்டுக்கு வரதா சொல்லி இங்கே ஆராதனை சீனிவாசன் சாயிரம் காலையில் 1 மணிக்கே சரளா சாயிரமும் வந்து நம்ம ஓம்கார சுப்பிரபாதம் சொல்லி அது நடத்தணும். அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி அக்கா, இப்போ நம்ம அந்த மெசேஜில் கூட அந்த சுவாமி பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு வித்தாக இருந்தவன் போட்டாங்க. அது சத்தியமாக நான் என்டோர்ஸ் பண்ணல, அதை அவங்கள போட்டுக்கிட்டாங்க அன்பின் காரணமாக. ஏன்னா சுவாமி தான் எல்லா சேவையும் செய்கிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கன்வீனர் சொன்ன மாதிரி சுவாமி சேவையை எந்த தனி மனிதனும் ஆரம்பிப்பதல்ல. சுவாமி தன் சேவையை தானே பார்க்கிறார், நமக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அந்த வாய்ப்பாக தான் அது வித்து சுவாமி தான், அந்த வாய்ப்பாக தான் பார்க்குறேன். ஆனால் செஞ்சதெல்லாம் மகாலட்சுமி அக்கா இன்றைக்கி நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு பிரம்மாண்டமாக போகல. ஏன்னு தெரியல, அதோட மகிமை வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சானே எனக்கு தெரியல. அடுத்த ஜென்ரேஷனை உயர்த்துறத போல மிகப்பெரிய சேவை சுவாமிக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு பஜனை பாடுறதா இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் ஏதாவது சேவை செய்கிறதுனா சுவாமி அங்கே போன்னு சொல்லிடுவாங்க. அது மகாலட்சுமி அக்கா பார்க்குறாங்க, அவங்களுக்கு நன்றி. சுனாமி நடந்தப்போ சுவாமி சுனாமிக்கு சேவை செஞ்சவங்களெல்லாம் வர சொல்லு புட்டபர்த்திக்குனாங்க. அப்போ என்கிட்ட காசு இல்லை. மச்சுவேல் சார் தான் என்னையும் ராஜசேகரையும் கூப்பிட்டு போனாங்க. என்னுடைய கிளாஸ்மேட் ராஜசேகர் இன்னைக்கு மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறான். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ரெட்மண்ட்லேயே ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து இந்த சுனாமியில் வந்து டெட் பாடி இருக்கான். அவன் வந்து மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு 2வது பெருமை. முதல் பெருமை என்னென்னா சத்யசாய் டிவோட்டி ஆகிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் டிவோட்டிஸ். ஆனால் அவன் மொத்தம் கொஞ்ச நாள் சின்ன வயசுல இப்போ நம்மள மாதிரி தான். அவன் டிவோட்டியாக மாறினதுக்கப்புறம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா இன்னைக்கு வரைக்கும் அவன் நான்வெஜ் சாப்பிடல. எத்தனையோ பேர் சாய் டிவோட்டின்னு சொல்லிக்கிறோம். சுவாமி சொன்னாங்க என் டிவோட்டியாக இருக்கிறவன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் தொடக்கூடாது, சிகரெட் தொடக்கூடாதுனாங்க. எத்தனையோ டிவோட்டி இன்னும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. எப்படி நம்ம உதாரண புருஷர்களாக இருக்க முடியும்? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கே நம்ம வந்து உதாரண புருஷனா இல்லைன்னா ஊருக்கு எப்படி நம்ம உபதேசம் செய்யப்போம்? கடைசியாக சாயிராம், இந்த சமிதி வந்து நம்ம பழையதுலேருந்து புதுசாக இது பண்ணப்பையும் அப்பையும் என்னடா நேற்று மலைக்கு முளைச்ச காலம் இன்றான் இல்லாமல் பெருந்தன்மையாக நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சி அன்னைக்கு அனுமதி கொடுத்து நம்ம சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ எல்லோரும் கூட சேர்ந்த நம்ம பாந்தாஸ் மாமா எல்லாருக்கும் அந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிற சாயிராம். என் பின்னால் திருவுருவப் படமாக எந்த சத்யசாயி பாபா எழுந்தருளி இருக்கிறாரோ அதே சத்யசாயி பாபா வேற வேஷம் போட்டு என் முன்னால் அமர்ந்திருப்பதாக நான் எண்ணிக்கொண்டு உங்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.